2025வது வருடத்துக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த 2025வது வருடத்துல 3வது மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மார்ச் 29ஆம் தேதி முதல்ல என்ன பண்றாருன்னா சனி பெயர்ச்சி ஆகிறார். கும்பத்துல இருந்து அடுத்தது மீனத்துக்கு மாறுறாரு. அப்ப மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் அங்க எத்தனை வருஷம் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் அங்க ஸ்டே பண்ணுவார். எங்க? மீன ராசியில. எப்பயுமே 2.5 வருஷம் இருப்பாரு. ஆனா இதுவும் ஒரு அதிசயம் தான். 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் தான் அங்க போயிட்டு இருக்கிறார். ஒண்ணு. அதே சமயத்துல அடுத்தது குரு பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கு வர சொன்ன. அதாவது 14ஆம் தேதி 5வது மாசம் 2025ல இருந்து 1ஆம் தேதி 6வது மாசம் 2026 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் மிதுன ராசியில தான் இருப்பார். கிட்டத்தட்ட 1 வருஷம் 17 நாட்கள் மிதுன ராசியில குரு இருக்க போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி 5வது மாசம் 2025ல இருந்து அடுத்தது 7ஆம் தேதி 12வது மாசம் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாசம் 19 நாட்கள். சரிங்களா? இப்படி இருக்க வேண்டிய இந்த 3 கிரக பயிற்சிகளும் அதாவது கடகராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில பாக்குறோம். பொதுவாக ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருந்து ஒரு இடத்துக்கு மாறுறாரு, அதனுடைய பலன்கள் என்ன, அதுதானே இப்ப நமக்கு நம்ம மாசம் மாசம் பாக்குறோம். அப்ப இந்த வருஷத்துக்கு இந்த கிரகங்கள் முக்கியமான இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகும் போது இந்த கடகராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம்ன்றது சனி பகவான் அப்படின்றவர் என்ன சொன்ன 29ஆம் தேதி மார்ச் 2025ஆம் தேதி ஆகிறார். அப்ப கட்டான்றது அவர் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு மாறுறார். அப்ப மாறும்போது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு மாறார். 8ஆம் இடத்துலனா 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்துல இருந்தவர். 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். 2வது 8ஆம் இடத்துல எந்த ஸ்தானத்துல இருந்தார்னா அஷ்டமத்து சனியில இருந்தார். கிட்டத்தட்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியில சிக்கிக்கிட்டு ஒரு 2 வருஷ காலமா, அதாவது இந்த 2.5 வருட காலமா ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க. இதுதான் சனியா வச்சு செஞ்சுட்டாரு சாமி, எனக்கு அவ்வளவு சிரமத்தை கொடுத்துட்டாரு. கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒண்ணு போகல, நான் பிச்சை ஒண்ணு எடுக்கல, அவ்வளவு சிரமப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் உங்க ராசி. ஏன்னா இந்த கடகராசியில எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷ காலமா அவ்வளவு ஒரு போராட்டம். ஆனா உங்களுக்கு தலைக்கு வந்த சனி தலைப்பாக்கோட போகிற மாதிரி இந்த 3வது மாசம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு பிடிச்ச சனி விலகு போகுது. இது நீங்க ரொம்ப பெருமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 3வது மாசம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு பிடிச்ச இந்த அஷ்டமத்து சனி விலகி அடுத்தது 8ஆம் இடத்துல இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு இப்ப வர்றதுனால உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா வராரு. பாக்கிய சனினா என்ன? அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாரு. ஒரு பாக்கிய சனியா வரும்போது முதல்ல என்ன கொடுப்பாரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு முதல்ல செல்வத்தை கொடுத்துருவார். அதுல முதல் செல்வம் என்னன்னா பிள்ளை செல்வம். கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த உடைய சனி பயிற்சி புத்திர செல்வத்தை கொடுக்கிறாரு இந்த 2025ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு வாய்ப்பு, வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் நான் போகணும்னு நினைச்சேங்க, என்னால போக முடியல நினைச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 3வது பாத்தீங்கன்னா அரசியல இருந்து காசு பணம் நஷ்டப்பட்டுட்டு செலவு பண்ணிட்டு பதவி இழந்துட்டு பட்டத்தை இழந்துட்டு எல்லா கட்டணத்தை இழந்து மான மரியாதை இழந்து மொத்தத்துல என்னடா வாழ்க்கை நினைச்சவங்களுக்கு உங்க வாழ்க்கை தரம் மாறப்போகுது. ஏன்னா கடகராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அரசியலுக்கு போனவங்களுக்கு நஷ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவா இருந்து சொல்லி கொடுத்த இடத்துல மதிப்பு மரியாதை இல்லை, வேலை செஞ்ச இடத்துல மதிப்பு மரியாதை இல்லை. 4 காசு வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. உங்க ஐடியா கேட்டவங்க உங்க சாப்பாடு சாப்பிட்டவங்க எல்லாம் உங்களோட நல்லா இருந்திருப்பாங்க.
பொதுவா அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு உக்காந்துருவான்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அஷ்டமத்து சனியில கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷத்துல தொழில் முடங்கி போச்சு, வர வேண்டிய பணம் வரல. ரெண்டாவது அதை விட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியம் செய்யறன்னு நினைச்சோம், ஆனா நம்ம நினைக்கிறோம் மத்தவங்க செஞ்சுட்டு போயிடுறோம். குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி இல்லை, போராட்டமான வாழ்க்கை, மொத்தத்துல பைத்தியம் ஒண்ணு குடிக்கல. சரிங்களா? அந்த மாதிரி நிலைமை இந்த அஷ்டமத்து சனியில ஏகப்பட்ட சொல்லணுமா, இன்னும் எவ்வளவு விஷயம் சொல்லலாம். இது போல எவ்வளவோ கஷ்டத்தால அனுபவிச்சவங்களுக்கு இப்ப அடுத்தது பாக்கிய சனியா வர்றாரு. அஷ்டமத்து சனி முடிஞ்சு அடுத்தது பாக்கிய சனியா வருது. பாக்கிய சனியா வரும்போது என்ன பண்ணுவாரு? புத்திர செல்வம் கொடுப்பாரு, அரசியலுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு, குருவாய் இருந்து சொல்லி கொடுத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை தரம் கூட போகுது. ரெண்டாவது படிப்புல உங்களுக்கு கவனமா படிச்சு கூட எனக்கு மார்க் எடுக்கல, பர்சன்டேஜ் இல்லை, நான் ஃபெயில் ஆயிட்டேன், இல்லை என் படிச்சேன் என் படிப்புக்கு தகுந்த பலன் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு படிப்புல உங்களுக்கு பட்டம் பதவி பாராட்டு கைத்தட்டல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு திருமண யோகம். ஏன்னா நிறைய பேத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த நேரம் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும். நீங்க ஒரு மாப்பிள்ளையா இருந்து பொண்ணு பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அதே உங்களை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தடை. ஏன்னா அஷ்டமத்து சனி கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒண்ணு போகல, அவ்வளவு கஷ்டம். அப்ப அந்த அஷ்டமத்து சனியில சிரமப்பட்டவங்களுக்கு இப்ப அடுத்தது திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாக்கிய சனியே வரார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிரிஞ்சு குடும்பம் கூட ஒன்னா சேரப்போகுது. நஷ்டப்பட்டது மீண்டும் சம்பாதிக்க போறீங்க, இழந்தது பிடிக்க போறீங்க. இந்த 2025 உங்க வாழ்க்கை தரம் மாறப்போகுது. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அஷ்டமத்து சனியே உங்களுக்கு முடிகிறதுனால இதை விட உங்களுக்கு என்ன வேணுங்க? அஷ்டமத்து சனி முடிஞ்சு பாக்கிய சனியே வராரு. அப்ப உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை சூப்பரா இருக்குது. சனி பெயர்ச்சி எழுதி வச்சுக்கோங்க, 3வது மாசம் 29ஆம் தேதி ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த 2025 உண்டான புத்தாண்டுக்கு உண்டான பலன் நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்ப அந்த 3வது மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மார்ச் 29 தான் ஆகிறாரு. இந்த 3 மாசம் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. மேற்கொண்டு அந்த 9 மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி. குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு பகவான் அதாவது 2025 வருடத்துல 5வது மாசம் மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பகவான் எங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5வது மாசம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 14 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு வகையில பரவாயில்ல. அந்த 5வது மாசம் 15ஆம் தேதியில இருந்து தான் உங்களுக்கு குரு பகவான் 11ல இருந்து 12க்கு வராரு. அப்ப விரயஸ்தானத்துக்கு வராரு. அப்ப அந்த குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் அந்த டைம்ல கவனமா இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்த கூட உபதிரன்ற பேர் வரும். இப்ப எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி. ஏன்னா இப்ப இதுல நீங்க பட்டு தெளிஞ்சிட்டீங்க. இப்ப அடுத்தது குரு பயிற்சி ஆனா கூட நீங்க அதுல கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 12ல விரைய குருவோ வரதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா கூட்டு தொழில் பண்ண வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், எதிர்பார்ப்பு குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த பிளான் போடுங்க. சரிங்களா? தகுதிக்கு மீறி பிளான் போடாதீங்க. கையில 1 லட்சம் ரூபாய் இருக்குது, சரி இன்னொரு 50,000 ரூபாய் வாங்கி 1.5 லட்சம் ரூபாய் இது செஞ்சிடலாம், 50,000 கடன் கட்டிடலாம், சம்பாரிச்சு பண்ணலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கிற பணமும் போயிடும். அதனால கொஞ்சம் என்ன பண்ணலாம் விரலுக்கு தகுந்த வைக்கின்ற மாதிரி. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல வர்றதுனால கொஞ்சம் விரைய குருவா வர்றதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப வித்தியாசம் இல்லை. 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது 18ஆம் தேதி ஒரு 4 நாள் தான். அடுத்தது 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. அப்ப இந்த 18ஆம் தேதி என்ன பண்றாருன்னா மேல ராசியில் இருக்க வேண்டிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும் அதாவது கன்னி ராசியில் இருக்க வேண்டிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு கேது பயிற்சி ஆகிறார். அப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல இருந்து வந்த ராகு பகவான் ஆயுள் ஸ்தானத்துக்கு வர்றாரு. எப்பயுமே ராகு பகவான் ஹெல்த் பார்க்கறது ரொம்ப நல்லது.
நிறைய பேருக்கு இந்த கை கால் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல வரும்போது ஹெல்த் நல்லா இருக்கும். கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு, நரம்புக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு, ஆப்ரேஷனே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்ப ராகு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ செலவு பண்ணிருப்பீங்க, அதுக்கு வந்து ₹1 காசுக்கு பிரயோஜனம் இருந்திருக்காது. ஆனா இப்ப இந்த ராகு கேதுடைய பயிற்சி காலம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. ராகு ஆயுள பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் கோச்சாரத்துல வீடு கிடையாது. அவருக்கு நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்ப அவர் யாருமே இல்லாதவர். அவர் எதனால உங்களுக்கு வந்து அவர் கெடுதல் பண்ணணும்? ஒண்ணுமே இல்லையே. அப்ப ராகு கேதுன்றவர் எப்படின்னா யாரை எப்படி பார்க்கிறாரோ அதுக்கு தகுந்த பலனை கொடுத்துருவார். ராகு கேதுக்கு வீடு இல்லை. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டகம் பொருள் வந்து பார்வை, எந்த பார்வை பார்க்கிறாரோ அந்த பலன்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்படி பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட ஆயுள் பார்க்கறதுனால முழுக்க 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 ஆயுளுக்கு நல்லது பண்ணிட்டே இருப்பார். அது ஒரு வகையில் உங்களுக்கு பரவாயில்லை. கேது பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து இப்ப 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ உங்களுக்கு படிப்பு தரம் உயரும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இப்ப வந்து என் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப போராட்டமா இருக்குது சாமி, ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் ஆனன்ற கவலை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னும் ஆகலையன்ற கவலை. அப்ப கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் விலகும், நிம்மதி இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். மொத்தத்துல கஞ்சி குடிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா கேது பகவான் வந்து 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கிற அந்த குழப்பங்கள் கொஞ்சம் சரியாகும். எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது உங்க ராசிக்கு அதிபதி இன்னைக்கு யாருன்னா சந்திரன் இல்லைங்களா? கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு திருப்பதி, ஏன்னா சந்திரனுக்கு உகந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வாங்க. இந்த 2025 இந்த புத்தாண்டுல திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு திருப்பம் நடக்கும், நல்ல மாற்றங்கள் நடக்கும். ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து உங்களுக்கு தனஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதி ஒளி கிரகம், நெருப்பு கிரகம், சூரிய பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்களே உங்க கீழே விழுந்து கையூனி கரணம் போட்டு வாழ்றவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. சொந்த பந்தம் இருந்தாலும், பொது சொத்து இருந்தாலும், மத்தவங்க இருந்தாலும் மத்தவங்களை நம்பி வாழ மாட்டீங்க. பொதுவா கடகராசிகளை மட்டும் பாருங்க, 100% சொந்த உழைப்ப முன்னேறினவங்களா மட்டும்தான் அதிக பேர் இருப்பீங்க. ஒண்ணு. அதே சமயத்துல 2வது வந்து பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். அப்ப தைரியத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா கல்விக்கு அதிபதி தைரியத்தை கொடுக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 2025 உங்க படிப்புக்கு உண்டான பலன்களை கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. டெம்பரவரியா பண்ணிட்டு இருக்கீங்களா, பர்மனன்ட் ஆக போகுது. உங்க வேலை வாய்ப்பு சரியாக போகுது. ஏன்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி, உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறார். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் இந்த 2025. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு யாருன்னா செவ்வாய். உங்க ஜாதகத்திலேயோ 2வது இந்த கோச்சாரத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல உங்க ஜாதகத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ரொம்ப வருஷம் குழந்தைகள்னா கூட குழந்தை பாக்கியத்துக்கு கொடுத்துருவாரு. இந்த 2025 குழந்தை பாக்கியத்துக்கு குறையில்லை. நிச்சயமா இந்த இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். அதே சமயத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதி பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7ஆம் இடம் அப்படின்னா மாங்கலி ஸ்தானம். அந்த மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவதுன்றது தொழில் தான் மேக்சிமம், தொழில் ஹெல்த் தான் கெடுப்பார தவிர வாழ்க்கை கெடுக்க மாட்டார். சனி போய் யாருமே கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டார். அப்போ உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால அந்த சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு திருமணம் எப்படியாப்பட்டு நடக்காதவங்களுக்கு கூட இப்ப நடக்கும். முதல் கல்யாணம் நம்ம பண்ணலங்க சரியில்லை, 2வது கல்யாணம் ஆகும் அப்படின்னா சனி உங்களுக்கு நல்ல பார்வை பார்த்துட்டாருன்னா நிச்சயமா இந்த 2025 திருமண யோகம் நல்லா இருக்குது.
அடுத்தது 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள ஸ்தானத்துக்கு அதிபதி எப்படி இருக்கிறாரு. அடுத்தது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்தாலும் அவரும் செவ்வாய் தான். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்கிறாரா? ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை மாறிடுவாரு. அப்ப அந்த 1.5 மாசம் இங்க இருக்கிறாரா, நல்லது கொடுப்பாரு. அடுத்த வீட்டுக்கு போய் நல்ல வீட்டுக்கு போனாரா நல்லது கொடுப்பாரு. அப்படி இல்லையா அந்த வீட்டுல எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. அதுபோல அடுத்தது 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். 11ஆம் இடம்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். அதுக்காக சொல்லுவாங்க, வீடு மண்ணு மன நகை நெட்டு பொண்ணு பொருள் வாங்கிட்டா உனக்கு என்னப்பா சுக்கிரன் சடிச்சிருச்சு அப்படின்றாங்க இல்லையா. லாபஸ்தானத்துக்கு அதிபதியே உங்களுக்கு சுக்கிர பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா கடகராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கறதுக்கு மாத்துறதுக்கு நீங்க நினைச்ச வண்டி வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல கடகராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மண்ணு மனம் வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கிரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அவரு தான் அதிபதியா இருக்கிறாரு. அதனால பரவாயில்ல. எப்படி பார்த்தாலும் கடகராசியில பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும் சொல்றதுல மாற்றமே இல்லை. இது எப்படி இருக்குதுன்றது நீங்க அனுபவிச்சு பார்த்து கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக வந்து இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும். இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது. திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே. வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு கோபம், ஆத்திரம், குரோதம்ன்ற வெஞ்சன்ஸ் நமக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது. அது மாதிரி பகையாக தோன்றது, எதிர்ப்பு எண்ணங்கள் தோன்றது, இதுக்கெல்லாம் குரோதின்னு பேர். ஸோ இந்த வருஷத்தின் வெண்பாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. வருஷத்தினோட இந்த வருஷம் 2024 சித்திரை மாதம் வந்து குரோதி வருஷம் வெண்பாவே அப்படி தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் வந்து இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படும். ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்கப்படுது. இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷம் மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷம் மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது வந்து டோட்டல் வந்து 9 வருது. ஸோ இது வந்து நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி. இதில் வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். பொதுவாக வந்து இந்த ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது 2 ராசிகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அது வந்து கடகராசியும் சிம்ம ராசியும். இந்த கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன், சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். இந்த 2 கிரகமும் சுத்துறதை வச்சு தான் நம்ம வருஷங்கள் அப்படிங்கிறோம். காலத்தை உருவாக்குறதே வந்து இந்த சூரிய சந்திரர்கள் தான். அதனால வந்து நமக்கு பொதுவாக பத்திரம் எழுதும்போது மட்டும் சூரிய சந்திரர்கள் உள்ள வரை அப்படின்னு எழுதுவோம்.
அது மாதிரி சிவன் கோயிலில் வந்து சூரிய சந்திரோச நேத்ரே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் சுவாமியினுடைய கண் ரெண்டும் சூரியனும் சந்திரனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரன் தான் இந்த கடகராசிக்கு அதிபதி. பொதுவாக வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு சில மனக்குறைகள் இருக்கும். எவ்வளோ இது பண்ணாலும் மனசில் ஒரு 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 அடி ஓரத்தில் கொஞ்சோண்டு வந்து ஒரு கஷ்டம் இருக்கா மாதிரி இருக்கும், ஒரு சின்ன துன்பம் இருக்கா மாதிரி, சோகம் மாதிரி இருக்கும். இது வந்து கடகராசிக்கு இயல்பான ஏன்னா மனோகாரகன் சந்திரன், அதனால் இது இயல்பான ஒரு குணமாக இருக்குது. இவங்க வந்து கலைகள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வந்து விவசாய விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போவுமே நன்மை தரும். நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நன்மை தரும். வெளிநாட்டில் உள்ளவங்களை முக்காசு பேர் இதில் இருப்பாங்க. இது மாதிரி வந்து கடகராசிக்கு வந்து பல விஷயங்களில் வந்து நன்மை தரும் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குது. இந்த 2025 புத்தாண்டு வந்து கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கடகராசியை பொறுத்தளவில் இவங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு. அஷ்டமத்தில் முக்கியமான இது வந்து இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம், இது வந்து அஷ்டமத்தில் நடக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து என்னென்ன நடக்க போகிறது, அதனால அதனுடைய விளைவுகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பிப்ரவரி மாதம் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால் இது வரைக்கும் வந்து இவங்களுக்கு எல்லா காரியமும் வந்து கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கும். எல்லா காரியமும் நடக்காமல் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கும், தள்ளி போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இனிமேல் நடக்கிறது பிப்ரவரியிலேருந்து அதெல்லாம் நடக்கும். இவங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கிறது மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சி ஆகுது 9வது வீட்டுக்கு. இது வந்து கடகராசி அன்பர்கள் புதுசாக தொழில் செய்கிறதுக்கோ இல்லை வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை புது தொடர்புகள்னால இவங்க நன்மைகள் நடக்கிறதுக்கோ, வேலை வாய்ப்பில் உள்ளவங்க வந்து ப்ரமோஷன் உருவாகிறதுக்கோ, இல்லை இடமாற்றம் நடக்கிறதுக்கோ, இல்லை உத்தியோகமே வேறு வேலைகளுக்கு வேறு வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒரு சில பேர் வேலை பார்க்குறது, வேறு வெளி கம்பெனிக்கு போகிறது, இது மாதிரி எல்லா வகையிலையும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சுச்சுவேஷனை சனி பகவான் உருவாக்குறார். சனி பகவான் வந்து இவருக்கு 9வது வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லை, அது குருவோட வீடு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வது வீட்டுக்கு அதிபதியும் 9வது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான். 6ன்றது நமக்கு தடைகள், பகைவர், ருணரோகன சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அவர் 9வது வீட்டுக்கு அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறது சம்மந்தமான விஷயங்கள், புதுசாக வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், இல்லாட்டினா கம்பெனியை விரிவாக்கம் உண்டாகிறதுக்கு உண்டான விஷயங்கள், வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, இல்லை வேறு கம்பெனி மாறுறது, இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் இடமாற்றம், அது மட்டும் இல்லை வீடு மாற்றுறது, ஊரே மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வெளிநாட்டுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். எப்போலேருந்து அப்படின்னா மார்ச்லேருந்து மே மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துடும். மே மாதத்துக்கு மேலே அப்படின்னா மே மாதத்துக்கு மேலே வந்து குரு பகவான் உங்களுக்கு 12வது வீட்டுக்கு வர்றார். அப்போ தான் வந்து 12வது வீடுன்றது விரயஸ்தானம் மட்டும் இல்லை, அது வந்து முதலீட்டுக்கு வந்து உண்டான ஸ்தானம், சுப விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஸ்தானம். ஸோ பிஸ்னஸில் உள்ளவங்க மேற்கொண்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க வந்து எங்கேயானு கடன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ராசிக்கு ஜென்மத்துக்கே அவங்க ஆகஸ்ட் டிசம்பர் வரைக்கும் ஜென்மத்துக்கு வருது. அது அதிசாரமாக குரு பகவான் வர்றார். அப்போ அதிசாரமாக இந்த ராசியில் அவங்க உச்சமாக இருக்கும் பொழுது அவங்களுடைய பார்வைகள் 5, 7, 9 இந்த இடங்களுக்கு படும். அதனால் மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடியது. அது மாதிரி கடகராசியில் உள்ளவங்க கல்யாணம், திருமணம் எதிர்பார்த்துட்டு திருமணம் நடக்கக்கூடியது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்ப பெண்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வந்து இருக்கும், மன சங்கடங்கள் இருக்கும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பிரிவினைகள் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்கும். அதே மாதிரி வந்து ராகு கேது பயிற்சி அதே மே மாதம் நடக்கிறது. ராகு வந்து இவங்களுக்கு 9வது வீட்டில் 8வது வீட்டுக்கு வராரு. கேது வந்து 3வது வீட்டில் 2வது வீட்டுக்கு 2 8 ராகு கேது வரப்போகிறது. ஸோ இந்த 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம்ன்றதுனாலையும் 8ஆம் இடம் அப்படின்றது மாங்கல்யஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் கடகராசி நண்பர்கள் பயணத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் திருமணம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் காலம் தள்ளி போகிறதுக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் வந்து சூப்பரான காலகட்டம். ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் தான் வந்து எஜுகேஷ்னல் இயர் வருது. எஜுகேஷ்னல் இயரில் அவங்களுக்கு நல்ல புது மாற்றங்கள்,
அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறது, வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இப்போ நல்ல காலங்கள். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பிடித்தமான இடங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு நினச்ச இடங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி பொதுவாக இந்த வருஷம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க நல்லா, இந்த கடகராசிக்கு எப்போ நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி பயிற்சிக்கு அப்புறமே நல்லா இருக்கு. சனி வந்து 9ஆம் இடத்துல 2.5 வருஷம் இருக்க போகிறார். இந்த 2.5 வருஷமும் இவங்களுக்கு வந்து வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஏற்படும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும், வியாபாரத்துக்குள்ள கடன்கள் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து கூடி வரும், வெளிநாடு போகிறது ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பூச நட்சத்திரக்காரங்க வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வீட்டில் வந்து சுப காரியங்கள், வீட்டில் நடக்க வேண்டிய சுப காரியங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம். அது மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து சுப காரியங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் நல்லா இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்தளவில் உடல்நிலைகள் அவங்களுக்கு சீராகும், வியாபார சம்பந்தமான உயர்வுகள் அவங்களுக்கு கிடைக்கும், வியாபாரத்தில் விரிவாக்கம் பண்ணுறது, வியாபார சம்பந்தமான புதுசாக வியாபாரம் தொடங்கிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பொதுவாக வந்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து எல்லா வகையிலையும் நல்லா இருக்குது, எல்லா வகையிலையும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025ஆவது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025ஆவது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025ஆவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 3இல் 1 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு பல வருடங்களாக, கடந்த சில 2 வருடங்களாக எதிர்பார்த்த அந்த சனி பயிற்சி இந்த வருடம் நிகழ இருக்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகுகிறது. ஆகவே இந்த வருடம் ஒரு சுபிட்சமான ஆண்டாகத்தான் உங்களுக்கு இருக்கும். மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை நீங்கள் கட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதன் பிறகு மே 14ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்தில் குருவான் வருகிறார். இருந்தாலும் கடகராசிக்கு குரு சுபகிரகமாக இருப்பதனால் குடும்பத்தில் மே 14ஆம் தேதிக்கு பிறகு சுப விரயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த சுப விரயங்கள் என்பது தாய்க்காக,
மேலும் இந்த வருடத்திலே தொழில் விருத்திக்காக சுப செலவுகளாகும். அடுத்து அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே நோக்க இருப்பதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக, குழந்தைகளுடைய படிப்புக்காக, குழந்தைகளுடைய தொழில் வளர்ச்சிக்காக சுபவிரயங்களாகும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே அதன் மூலமாக மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த உரசல்கள் நீங்கி இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். ஆக சனி பயிற்சி நன்றாகவே இருக்கிறது. குரு பயிற்சி சுபத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவங்களை கொடுப்பதாக இருக்கிறதை தவிர தீமையை தருவதாக இல்லை. அடுத்து இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு மே 18ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அதன் மூலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் வர இருக்கிறார். ஆக இந்த வருடம் 2ஆம் இடத்திலே கேதுபான் வர இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. அதுவும் முக்கியமாக மே 18ஆம் தேதிக்கு பிறகு மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தொடராமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுபவன் வரை இருக்கிறார். இருந்தாலும் குருடைய பார்வை மே 14ஆம் தேதிக்கு பிறகு வருவதனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. இருந்தாலும் இரவு நேர பயணங்களை தனியாக தொடராமல் இருப்பது நல்லது. கூட்டாக செல்லும் போது பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வருடத்திலே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கடகராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்றால் புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு 10/4/2025 முதல் 14/5/2025 வரை, அதாவது சித்திரை மாதத்திலே திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ரோகிணியிலே சஞ்சாரம் செய்கின்ற 1/1/2025 முதல் 9/4/2025 வரை திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம், அதாவது 10/4/2025 முதல் 14/5/2025 வரை திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து இந்த வருடம் தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில காலங்களாக உங்களுக்கு மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகள், கிட்னியில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. மேலும் நீரினால் வரக்கூடிய தோஷங்கள் இருந்தது. அவை அனைத்தும் விலகி இந்த வருடம் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. தொழில் செய்பவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை மந்தமாக இருந்த தொழில் இனிமேல் நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்தில் தான் இடமாற்றம் ஏற்படுமே தவிர விரும்பாத இடத்திலே உங்களுக்கு இடமாற்றங்கள் நிகழாது. விவசாயிகளுக்கு நீங்கள் அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று எதை பயிரிட்டால் நன்மைகள் கொடுக்கும் என்று தெரிந்து அதன்படி பயிரிட்டால் நல்லது. இல்லாவிட்டால் பயிர்கள் நீரிலே அழிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே அமைந்திருக்கிறது. ஆகவே விவசாயிகள் இந்த வருடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து மாணவர்கள், படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிறு சிரமம் ஏற்பட்டு அதன் பிறகு கிடைக்கும். மேலும் இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல கல்லூரிகளை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள். பெண்களுக்கு ஓரளவு நல்ல ஆண்டாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இத்தனை நாட்கள் கடந்த 2.5 வருடங்களாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுடைய, அதாவது இந்த வருடம் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்மார்களுக்கும் நல்ல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடத்தில் மாற்றங்கள் கிடைப்பதன் மூலமாக நல்ல ஹைக், அதாவது சேலரி ஹைக் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வருடத்திலே கடந்த 2.5 வருடங்களாக வீடு நிலம் வாங்க முடியவில்லையே என்று ஏக்கம் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் அந்த ஏக்கம் நிறைவேறும். கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுவும் முக்கியமாக விரயஸ்தானத்தில் குருவான் வருகின்ற மே 14ஆம் தேதிக்கு பிறகு சுப விரயங்கள் நடக்கும். கட்டிய வீடு வாங்குவது நல்லது. நிலம் அல்லது நிலம் வாங்கலாம். வீடு கட்ட ஆரம்பிப்பதில் சிறு தடைகள் ஏற்படும். ஆகவே கட்டிய வீடு புதிய வீடாக வாங்குவது நல்லது. பழைய வீடு வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் ஒரு சந்தோஷமான ஆண்டாகத்தான் இருக்கிறது. இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுபான் வருகிறார்.
ஆகவே மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாக்கின் மூலமாகவே தடைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எல்லா காரணமும் சிறு சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரிலேயே பிள்ளையார் கோயில், அதாவது விநாயகர் கோயில் இருந்தால் அந்த விநாயகருக்கு ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்வது நல்லது. மேலும் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை, கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வருவது நல்லது. அவருக்கு மாலைகள் கொடுத்து தேங்காய் பழம் கொடுத்து பூஜைகள் செய்துவிட்டு வரலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பதால் இரவு நேர பயணங்களை தொடரக்கூடாது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஒரு முறை வெள்ளிக்கிழமையன்று திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்திலே அங்கே நாகநாத பெருமாளை நீங்கள் அபிஷேகம் செய்துவிட்டு அதன் பிறகு அங்கே இருக்கும் இறைவனையும் ஒப்பிலியப்பன் கோயிலுக்கு சென்று ஒப்பிலியப்பனையும் வழங்கிட்டு வரலாம். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக சூரியன் இருக்கிறார். ஆகவே அருகில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கும் சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மதிப்புக்குரியது, மரியாதைக்கு உரியது, வணக்கத்துக்கு உரியது, தாய்மைக்கு உரியது, கற்புக்கு உரியது, அன்புக்கு உரியது, பாசத்துக்கு உரியது, கொஞ்சம் வேஷத்துக்கு உரியது. இருண்ட உலகம் விடிந்தே தீரும். உன் தோல்விகள் எல்லாம் நொடிப்பொழுதில் வெற்றியாக மாறும். பார்த்தீங்களா, உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல 2 ஆண்டு உங்களுக்கு என்ன ஆண்டு? இருண்ட கண்டம். இருண்ட கண்டத்தையும் ஒரு 10 கருப்பு பெட்ஷீட் போட்டு மூடுனா எப்படி இருக்கும்? ஒரு 1,00,000 கருப்பு செட்டு போட்டு மூடுனா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு எந்த செயலால் எதை இழந்தோம்? அந்த 2 ஆண்டுகளில் நமக்கு என்ன வந்தது? அந்த 2 ஆண்டுகளில் எதையெல்லாம் இழந்தோம்? வீட்டில் ஒன்றுமே இல்லை, எந்த மான மரியாதையும் இல்லை. அவ்வளவு துன்பத்துக்குள்ள போய் மாட்டிக்கொண்டு தவித்த கடகராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு சவாலாண்டு, ஒரு மிகப்பெரிய கனிவோடு உங்களுக்கு மலர்கின்ற ஆண்டு 2025. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன், சூரியன் சந்திரனோட ஒளி கிரகத்தோட உபயத்தில் இருக்காங்க. புத்தாண்டு பிறக்கிறது. அந்த புத்தாண்டு நேரத்துல கடகராசிக்கு இதுவரையும் இருந்த எல்லா வேதனைகளும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க கொண்டு அந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு இனிமேல் மீட்டக்கூடிய நாட்கள், இனிமேல் செல்வ சிறப்போடு இருக்கக்கூடிய நாட்கள், இனிமேல் வசந்த காலத்தை தேடி உங்களை வருகின்ற நாட்கள், இலையுதிர்காலம் முடிகின்றது, வசந்த காலம் தேடி வருகின்றது உங்களுக்கு. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த 2025 சற்று ஆறுதலாக கொடுக்கும். சற்று ஆறுதலை கொடுத்து வெற்றியை கொடுக்கான ஆண்டா இருக்கும். விபரீதமான முடிவுக்கு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் மகரமும் கடகமும் ஒரு நாளைக்கு 25 கால் வந்துருக்கு. எனக்கு ஒரு காலில் வரும்போது மகரமும் கடகமும் ஒரு நாளைக்கு 25 கால் வந்துருக்கு. அப்ப அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க பாருங்க, எப்படிப்பட்ட தன்மையில இருப்பாங்க, என்ன வேதனையில இருப்பாங்க. அப்ப சாதிக்கணுங்கிற அவங்களுக்கு அந்த எண்ணங்களா இருக்கும், இருக்கவே இருக்காது. அப்ப கடகராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல, என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி முடிஞ்சு போயிடுச்சு. அஷ்டமத்து சனி முடிஞ்ச உங்க ராசிக்கு இப்ப வரக்கூடிய, இப்பவும் குரு உங்களுக்கு லாபத்துல தான் இருக்கார். சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக 9, 7, 8, 9, 9ங்கும் போது கொஞ்சம் மத்தியம பலனை கொடுப்பார். ஏன்னா 3, 6, 8, 11 இருந்துதான் நல்ல வல்லமை பலன். 3, 6, 8, 11 இருந்துதான் நல்ல திறமை. அதுதான் அந்த பாவகத்துக்கு உச்சம். ஆனா உங்க ராசிக்கு 7, 8, 9ல வர்றாரு. அப்போ உங்க ராசிக்கு மீனத்துக்கு 9ல வர்றாரு. அப்ப தகப்பனார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உரிய பங்கு, காலங்காலமாக இருக்கக்கூடிய பங்கு, இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. முதல் பாயிண்ட்.
இதெல்லாம் இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட், இதெல்லாம் வரக்கூடிய நன்மைகள் கடகராசிக்கு அதிகம். அப்ப கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சாலும் உங்களுடைய திசாபுத்தி நீங்க பார்த்து கொள்ளுங்கள். உங்க திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் எங்க இருக்கிறார், புது வருஷத்துக்கு தனுசுல இருக்கிறார், உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறார், இது கோச்சார பலன் தானே. அப்போ உங்க ராசியில எங்க இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு கடகராசி நேயர்கள் செயல்படுங்கள். அப்ப எப்படிப்பட்ட தன்மையோட இருக்கணும்? நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், சப்மிரிஷன் பார்த்தீங்களா, விவசாயம், நீரேற்றும் பம்பு எல்லோருக்கும் வெளிநாட்டுக்கு போறிய வாய்ப்பு, ஜலராசி வெளிநாட்டுக்கு போறிய வாய்ப்பு நிறையவே கிடைக்கும். அது நீங்க கடக லக்கணமா இருந்தாலும் சரி, கடக ராசியா இருந்தாலும் சரி, தனுசு ராசியா இருந்தாலும் சரி, தனுசு லக்கணமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு டியூ டு அப்ராட் கண்ட்ரி, அந்த வெளிநாட்டுக்கு போறிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் என்று பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசினருக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் சுவாமி. நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல, நான் என்ன பேசி என்ன போதும், நீங்க அதைத்தான் சொல்லிட்டே இருப்பீங்க, அரைச்சனால்தான் அரைச்சப்பீங்க. அதுக்கு அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஸ்திரத்தன்மை இப்போதுதான் மேலோங்க போகின்றது. உங்களுடைய ஸ்திரத்தன்மை இப்போதான் மேலோங்க போகின்றது. உங்க தசாபுத்தியை பார்த்துக்கங்க. உங்களுக்குரிய தொழில் விவசாயம், உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், வெண்சங்கு சம்பந்தப்பட்ட தொழில், மீன் கருவாடுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் கடலுக்கு ஃபாரின் கண்ட்ரி போகிறது, ஏஜென்சி, அம்பாஸ்டர், இந்த மாதிரி போகக்கூடிய எல்லா தொழிலுக்குமே கடகத்துக்கு அரசியல் சாஸ்திரத்தை அரசியல் போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு நிறையா. கடகராசிக்கு அரசியல் போறதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. உங்க தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பயணித்தீரானால் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமாக அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அப்போ கடகராசி நேயர்களுக்கு உங்க தசாபுத்தியை பார்த்துக்கிட்டோமா சார்? கண்டிப்பா பார்க்கணும். கடகராசி கண்டிப்பா தசாபுத்தி பார்க்கணும். அப்படி பார்த்து வந்தா தான் இந்த அஷ்டமத்து சனியினுடைய தாக்கத்தை குறைக்க முடியும். அந்த வகையிலே இனிமேல் வரக்கூடிய எல்லா வேலையிலையும் உங்க ஜாதகத்துக்கு வேண்டிய கொடுக்கல் வாங்கலும் தயவு செய்து போயிடாங்க. இந்த வட்டிக்கு கொடுக்கல் வாங்கலும் தயவு செய்து போகாது. கொடுக்கல் வாங்கல் அறவே ஆகாது. அப்படிப்பட்ட காமனக்கூடிய எம்என்சி கம்பெனியோ இல்லை பிரான்ச் ஆஃபீஸோ இந்த மாதிரி இடத்துல வேலை செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து வந்திருக்கிறீங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த 2025 குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அந்த 2025 வரக்கூடிய பலன்கள் எல்லாமே கடகராசிக்கு இனிமேல் கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதுல குறிப்பாக உங்க ராசிக்கு குரு மே மாசத்துல 12க்கு வர்றாரு. 12க்கு வந்தாலும் பரவாயில்லை. 12க்கு வரும்போது என்ன பண்ண போறாரு? பயப்படாம இருக்கலாம். அகலக்கால் மட்டும் வச்சிடக்கூடாது. அகலக்கால் வச்சிடாதீங்க. நிச்சயமாக அது ஒரு மகத்தான ஆண்டாக இருக்கும். ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பார்த்துக்கங்க. ராகுகேது பயிற்சி உங்க ராசிக்கு 8ல வரப்போறாரு. அப்ப ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது ரெண்டுமே உங்களுக்கு குரு பயிற்சி. உங்க ராசிக்கு லக்கணத்துக்கு நட்பு கிரகம் இல்லையா, அவர் மட்டும் உங்களுக்கு 12ல சுபவிரயமா ஆக்கிக்கிறப்போம். சுபவிரயமா ஆக்கி போறோம். குறிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. கடகராசிக்கு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. வடக்கு முக வழிபாடு நல்லா பண்ணுங்க. லலிதா சஹஸ்ரநாமம் நல்லா படிங்க. பவானி அஷ்டகத்தை கண்டிப்பா நல்லா படிங்க. அம்பாளுடைய கிருபையில பவானி அஷ்டகம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் படிக்க முடியாது. கேஸ்ட்ல போட்டு பார்த்து பவானி அஷ்டத்தை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. இப்படிலாம் படிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 2025 கொஞ்சம் சிறப்பான ஆண்டதாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு அதாவது பியூர் வெள்ளைன்னு சொல்றதை விட வெள்ளை கலர், வெண்காந்த பூக்கள், மல்லிகை, ஜம்பங்கி, பாரிசாதம், இப்படி மலர்கள் உங்களுக்கு இப்படி மலர்கள்லாம் போட்டு அர்த்தநாரீஸ்வரர் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அப்பிரிவில் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமென்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றது நாம் அடியும் செய்வினை எமத்தேண்டா திரு நீலகண்டம் தீவினை எம்மத்தேண்டா திரு நீலகண்டன் என்ற பதிகத்தை காலையில ஒரு தடவை சார். ஏன்னா இப்பெல்லாம் எந்த கிராமங்கள் கூட இப்ப தூங்கல. கிராமங்களோட பயங்கர ஆக்டிவிட்டியா இருக்குது. இப்போ
டவுனுக்குள்ளேயாவது கொஞ்சம் இருந்துக்கலாம். கிராமத்துல அவ்வளவு மோசமான நடக்குது, நல்லது நடக்குது, கெட்டு நடக்குது. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், லோக சமஸ்தக என்று கூறி கண்டிப்பாக அந்த அர்த்தநாரீஸ்வர பதிகத்தை பாடுங்க. உங்களுக்குரிய யோக நம்பர் 3, 37, 30 இதெல்லாம் உங்க நம்பர் எடுத்துக்கலாம். 9 எடுத்துக்கங்க. வெள்ளை நிற வேஷ்டி, வெள்ளை நிற ஷர்ட்டு இதெல்லாம் நல்ல இஷ்டமா போட்டுக்கங்க. அந்த வஸ்திர தானம் கொடுங்க, அன்னதானம் கொடுங்க, ஆடை தானம் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. வெற்றி கண்டிப்பா அஷ்டமி சனி முடிஞ்சுன்னு உங்களுக்கு தேடி வந்துடும். உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க. கண்டிப்பா தேடி வரும். உங்க பட்ட கஷ்டங்கள் இனிமேல் எதுவும் கிடையாது, குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள்.